இல்ல வேகம் இழுப்பதெல்லாம் என்னதான் இருந்தாலும் நம்மள ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும்ல. நம்ம ஆளுங்கட்சியா இருக்கிறோம், எதிர்க்கட்சி பலகீனமா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டை குறிவைத்து எப்படியாவது உள்ள கால் பதிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எந்தெந்த வழியில செய்ய முடியுமோ பண்ணுவாங்க. உட்கட்சியில பிரச்சனையை கிளப்புவாங்க, கூட்டணி கட்சிக்குள் பிரச்சனையை கிளப்புவாங்க, தேர்தல் ஆணையத்தை வைத்து முறைகேடுகள் செய்வாங்க. எந்தெந்த வழியில் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லா வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்ப முதல் கட்டமாக நம்ம கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்வோம். அதான பெரிய பிரச்சனை. அப்ப அந்த அடிப்படையில் அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் இருக்கும். ஒரு பழமையான நிர்வாகியா இருப்பார், பழைய நிர்வாகியா இருப்பார். அவர் கிட்டத்தட்ட 4 வருஷமா ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு நமக்கு எதுவுமே செய்யல, ஒரு மன சோர்வில் இருப்பார், வருத்தத்தில் இருப்பார், மாவட்ட செயலாளர் எங்க கூட சரியா கோஆர்டினேட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க தானே கேட்டர்ஸ், அவங்க தானே வேலை பார்க்கணும். இப்போ அதை சரி செய்யணும். முதல்ல கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வோம், அப்புறம் கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு சரி செய்வோம், அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி ஒன்றா போவோம் அப்படிங்கிறது அவங்க எடுத்து வச்சிருக்க முறை ஸ்டெப்பு கரெக்டான ஸ்டெப்பு தான். இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர் மாற்றினா புதிய மாவட்ட செயலாளர் வந்து அவர் ஜெல் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி 6 மாதம் ஆகும்ல. நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் மாற்றுறாரு, ஒன்றிய செயலாளர்லாம் புது ஒன்றிய செயலாளர் வந்தோடனே அவர் போய் அங்கே ஜெல் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும்ல. அப்போ இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ உடனே செய்ய போகிறது கிடையாது, ஒவ்வொரு இதாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எப்படி முடிகிறதுக்கு 3 மாதம் ஆகும், 2 to 3 மாதம் ஆகும். எல்லா தொகுதியையும் பார்த்து பேசி முடிக்கிறதுக்கு 2 to 3 மாதம் ஆகும். அதற்கு பிறகு நிர்வாகிகள் மாற்றம் கண்டிப்பாக திமுகவில் இருக்கும்.